வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பல்லாவரத்தில் இருக்க திருநீர் மலைக்கு வந்திருக்கோம். அங்கே மலை மேலே பெருமாள் கோயில் இருக்குது. இப்போ தான் வந்திருக்கேன் நானும் ஃபஸ்ட் டைமு. என் வீட்டுக்கார் போயிருக்காரு. இதுதான் படிக்கட்டு. ஒரு அரை மணி நேரத்தில் ஏறிலாம் நினைக்கிறேன். அரை மணி நேரம் கூட ஆகாது, ஒரு 1/4 மணி நேரம். பொறுமையாக ஏறினா ஒரு அரை மணி நேரம். ஏறுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எனக்கும் கால் சரியில்லை, அவருக்கும் கால் சரியில்லை. அதனால் பொறுமையாக ஏறிட்டு போயிருந்தோம். பசங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் படிக்கட்டில் மலை மேலெலாம் ஏறுறது. நல்லா இருந்தது. ஆனால் படிக்கட்டெலாம் இங்கே வந்து ஆஞ்சநேயர் இருந்தார். சாமி மூடி வச்சுருக்காங்க அங்கே உள்ள. அதனால் நம்மளால் பார்க்க முடியல. போகிற வழி தான், படிக்கட்டு போகிற வழியில் இருக்குது. எத்தனை படிக்கட்டுலாம் எனக்கு தெரியலங்க. அப்படியே நடந்து போனோம். ஆனால் போய் பார்த்துட்டு டக்குன்னு வந்துட்டோம். ஆனால் இங்கேயும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்தாங்க இங்கேயும். நல்லா ஃபேமஸான கோவில். நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்படி இருக்கும்னு ஆர்வமாக பார்க்கலான்னு மேலே போகிறேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் திருப்பதி மலையே ஏறிட்டேன். ஆனால் இப்போலாம் ஏறவே முடியல. 2 குழந்த பிறந்துச்சு. காலம் கொஞ்சம் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, விழுந்துட்டேன். அதனால் இப்போல்லாம் ஏறவே முடியல. அப்படியே மூச்சு வாங்குது. அந்த நிலமையில தான் போயின்னு இருக்குது. பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஏறின்னு வந்து இருந்ததுங்க. அவ்வளோதான் வந்துட்டோம் மலை மேலே ஏறி. கோவில் வந்து வேலை நடக்குதுங்க. அதனால் நம்ம வந்து மூலவர்னு சொன்னாங்க. அது பார்க்க முடியல. அது வந்து ஃபோட்டோ தான் எடுத்து வச்சு நமக்கு வந்து தீபார்த்தனை காமிக்கிறாங்க. இந்த கோவில் வெளியே சுற்றி இப்படி தான் இருக்குது. வேலை நடக்கிறதுனால நம்மளால் ஃபுல்லாக அதை சாமியை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். சாமி கொஞ்சம் முன்னாடியே வச்சுருந்தாங்க, ஏன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் 2-3 சிலை இருந்தது. ஆனால் வந்து மூலவர் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோன்னாங்க. வேலை நடக்குது, 1 வருஷம் ஆகும்ன்ட்டாங்க. நாங்கள் இந்த டைமில் வந்தோம். அப்புறம் அங்கே பிரசாதம்லாம் வாங்கி மிளகு தோசை, புளியோதரை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டதுங்க. நல்லாவும் இருந்தது. அங்கே 30 ரூபா வருது பிரசாதம். முறுக்கு லட்டெல்லாம் 40 ரூபா வருது. நல்லா காற்று, நிம்மதியாக ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். ஏரோப்ளைன் அங்கே கிட்ட தெரியுதுன்ட்டு எடுத்துனுக்கிறாரு. இங்கே வந்து நிறைய பேர் வரைகிறாங்க. அங்கே கோவில்லாம் வந்து வரைஞ்சின்னு இருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு ஆள். நாங்கள் இறங்கி வந்துன்னு இருந்தோம் படிக்கட்டில். அவர் எப்படி வரைகிறாரு பாருங்க. ஆனால் கீழேயே ஒரு 5-6 பேர் வரைஞ்சின்னு இருந்தாங்க. இது மேலே இவர் வரைஞ்சிருந்தார் அந்த படிக்கட்டை. அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்தாச்சு. கீழே வந்து நீர் பெருமாள்னு சொன்னாங்க. அங்கே பார்க்கலான்னு உள்ளே போகிறோம். எல்லா இடத்துலையும் வேலை நல்லா நடக்குது. 1 வருஷம் ஆகும்ன்ட்டாங்க. கீழேயும் மேலேயும் சாமியை பார்க்க முடியல. அதோடைய ஃபோட்டோ தான் வச்சுருந்தாங்க. அந்த உள்ளே இருக்கிற சாமியோட ஃபோட்டோ தான் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோக்கு ஃபோஸ் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போகலாம். கீழே இப்படி தான் இருந்தது. அங்கே பாருங்கள் வேலை நடந்துன்னு இருக்குது. பின்னாடி தான் சாமி வச்சுருக்காங்க.
ஆனால் இங்கே வந்து சும்மா ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.